ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷி. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மகிட்ட ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக வந்து பார்த்துடலாம். வாங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் கபோம்பா, அப்புறமேட்டு ரோட்டல்லா வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதுவும் ஒரு கபோம்பா வெரைட்டி தான், எனக்கு நேம் கரெக்டாக எனக்கு தெரில. ஓகே. அப்புறமேட்டு லில்லி பனானா லில்லி, அது ஆக்சுவலி அது சின்னதாக இருக்குதுல்ல, அது பனானா லில்லி. அதை நான் வந்து தனியாக காமிக்கிறேன். அப்புறமேட்டு இந்த ரெட் கலர் பிளான்ட்டு நேம்லாம் எனக்கு தெரியாதுங்க, பார்க்க அழகாக இருக்கும். நான் எடுத்திருக்கேன். எனக்கு பிளான்ஸ் பற்றின நாலேஜ் வந்து அதிகமாக கிடையாது. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து அந்த பனானா லில்லி. இது வந்து நார்மல் லில்லி. இது நார்மல் லில்லி என்ன இருக்குல்ல, இது வந்து பனானா லில்லி. இந்த லீஃப் ரவுண்டாக இருக்கும் பனானா லில்லி. ஓகே, சரி. அப்புறமேட்டு இது இந்த பிளான்ட். ஆக்சுவலி இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்போட செகண்ட் அட்மின் நோபல் செல்வம் அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீப் ரேட், மார்க்கெட்டை விடையும் சீப் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இதோட நேம் எனக்கு தெரியல. இந்த நேம் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது இதோட ரேட்டு வந்து ஒரு வெப்சைட்டில் நான் செக் பண்ணேன். வெப்சைட் வந்து என்னதுன்னு எனக்கு கரெக்டாக கவனிக்க மறந்துட்டேன். அந்த வெப்சைட்டில் இந்த பிளான்ட்டோட ஒரு பாட்டு மட்டுமே 135 150 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. 100 அபோவ் தான். பார்த்து மிரண்டுட்டேன். இவர் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரேட் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சீப்புங்க, 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? இந்த பிளான்ட்டோட ரேட் எனக்கு தெரியல ஆக்சுவலி, அதனால தான் நான் ரேட்டு சொல்லலை. மீதி எல்லா பிளான்ட்டுமே வந்து 30 ருபீஸ், அவ்வளோதான். 30 ருபீஸ் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. பாட்டு வந்து 30 ருபீஸ் தான் அவங்கக்கிட்ட. ஓகேவா? அப்புறமேட்டு இந்த இதோட பேர் வந்து ஸ்டார் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டு, ஸ்டார் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் நான் வாங்கியிருந்தேன். அக்வா ஸ்ட்ரீட்டா அப்படிதான் நினைக்கிறேன். அக்வா ஸ்ட்ரீட்டா இல்லை நாகர்கோவிலேன்னு தெரில, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஒரு ஷாப்பில் தான் இந்த பிளான்ட் வாங்கியிருந்தேன். அது அப்புறமேட்டு இந்த ரெட் கலர் பிளான்ட்டு. அப்புறம் அமேசான்ஸோடு வெளியே இருக்குது. ஓகே. அப்புறமேட்டு வேல்ஸ்னேரியுமே நம்ம அவங்ககிட்ட நோபல் செல்வம், அவங்க ஊர் வந்து மதுரை, அங்கேருந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஓகேவா? ஸோ மதுரையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்கள டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் எல்லாமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாமல் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே. இந்த டேங்கோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஎஃப்ஆர் அல்பினோ ஃபுல் ரெட் கப்பி நான் விட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி வெளியே வந்து சரியான மழை, ஒரு 1 வீக்காக செம மழை. ஸோ 1 வீக்காக தான் நான் இந்த டேங்கை வந்து இண்டோருக்கு மாற்றி நான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் டேங்கில் இருந்திருக்கும். நம்ம குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த ஃபிஷஸ்லாம் பற்றி. ஸோ அதில் இருந்த ஃபிஷஸை தான் நான் இங்கே மாற்றி வச்சுருக்கேன். அப்புறமாட்டி இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிம் டேங்க் செட்டப். ஓகேவா? தெரியுதா ஸ்ட்ரிம் டேங்கு தான். அங்கே உள்ளாடி ஒளிஞ்சி இருக்காங்க. ரெட் கலர், ஆக்சுவலி அது ரெட்டு கிடையாது, டைகர் ஸ்ட்ரிம்ப்னு சொல்லுவாங்க. இதோ இந்த இருக்குது பாருங்கள், அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. டீப் ஃபோக்கஸ். ஓகே, டைகர் ஸ்ட்ரிம்ப்பு. இதில் வந்து கொஞ்சம் கப்பீஸ் ஓடுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இதை செலஃபின் மாதிரி ஓடுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து வளர வளர கலர் வந்துரும்னு சொன்னாங்க. இந்த கப்பீஸ்லாம் வந்து நான் வந்து கொசு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து க்ராஷ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம இதை வந்து இண்டோருக்கு மாற்றினதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து நல்லா மழை பெய்யறதுனால சன்லைட் சுத்தமாக கிடையாது. ஸோ நமக்கு பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து க்ராஷ் ஆகிற சிச்சுவேஷனுக்கு ஆகிடுச்சு. இந்த பிளான்ட்டு, அப்புறமாட்டி இது, அப்புறம் இன்னொரு பிளான்ட் வந்து நல்லாவே க்ராஷ் ஆகிருந்துச்சு. ஓகே, கபம்பா. இந்த கபம்பா பிளான்ட் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கிராஷ் சிச்சுவேஷனுக்கு போயிட்டு ஒரு வாரமாக நான் இங்கே மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் ஆல்மோஸ்ட் இந்த பிளான்ட்டுமே அப்படி தான். கீழேலாம் பார்த்தீங்கன்னா லீஃபே இருக்காது, மேலே வந்து புதுசாக தளிர்விட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்களா, இதுவும் அந்த மாதிரி தான். இங்கே 1 வீக்காக வந்து நல்லாவே தளிர்விட்டு வளருது. இதுக்கு நம்ம என்ன லைட்டிங் செட்டப் யூஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா?
லைட்டிங்லாம் சொன்னா சிரிப்பீங்க. இதுக்காக நான் ஸ்பெஷலா எந்த லைட்டும் யூஸ் பண்ணல. ரூம்ல என்ன ஒரு டியூப் லைட் இருக்கு, அந்த டியூப் லைட்டு தான் வந்து இதுக்கு வெளிச்சமே. நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ வெளிச்சம் வந்து இதில வந்து வருது அப்டின்னும். அதே மாரி கேட்பீங்க, இதில எப்படி வந்து ரூட் வரைக்கும் வந்து லைட்டிங் போகும்னு. தெரியுதா? செம்மண் வந்து கிளியரா தெரியுது. கிளார் அடிக்குது. செம்மண் கிளியரா தெரியுதா? ரூட் வரைக்கும் நல்லாவே இறங்கி போகுது அந்த லைட்டிங்கு. ஸோ, அதனால தான் வந்து இந்த செட்டப்பில நான் சும்மா நானே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வச்சேன். இதில வச்சா ஓகேவா வருமான்னு. ரொம்பவே சூப்பரா வருது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேற செட்டப்பில மாத்த போறோம். எப்படின்னா, ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து நம்மட்ட ஒரு 3 டேங்க் இருக்கு. 4 டேங்க் இருக்கு. 4 டேங்க்லயுமே வந்து கீழ மண்ணு போட்டு, அதில தான் வந்து நம்ம வந்து இந்த பிளான்ட்ட வைக்க போறோம். பட் இந்த டேங்க் இந்த இந்த டப்பு இது மட்டும் இல்லாம இன்னொரு 5 டப்பு நம்ம எடுக்க போறோம். அதுவும் நம்ம குரூப்ல உள்ள ஒரு பெர்சன்ட்ட தான் எடுக்க போறோம். நம்ம குரூப்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இதுவுமே அக்வாரியம் ரிலேட்டடா, பெட்ஸ் ரிலேட்டடா வந்து சேல் பண்றவங்க நம்ம குரூப்ல இருக்காங்க. ஃபிஷ்ஷுனாலும் சரி, ஃபிஷ்ஷுக்கு பேக் பண்ற கவர்னாலும் சரி தான். ஏன் இந்த CO2 சிலிண்டரு அது வரைக்கும் சேல் பண்றதுக்கு நம்ம குரூப்ல வந்து ஆளுங்க இருக்காங்க. அம் அது போக பிளான்ட்டு, அப்புறம் அ என்ன என்ன வெரைட்டி ஃபிஷ்ஷுனாலும் வந்து நம்ம குரூப்ல வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? அது வாங்கிக்க மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஏதாவது ஃபிஷ் விக்கணும் அப்டின்னா, நம்ம குரூப்லயே நீங்க வித்துக்கலாம். நம்ம குரூப் ஓப்பன் குரூப்பா தான் இருக்கு. நம்ம குரூப்ல வந்து நெறைய பேர் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. நெறையவே ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க மெயினா. ஸோ, நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் உள்ளாடி வந்து பாருங்க. குரூப்பு என்ன போயிட்டுருக்கு அப்டிங்கிறத வந்து ஒரு 1 ஹார் நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ, நம்ம குரூப்ல கொஞ்சம் மெசேஜ் அதிகமா தான் வரும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா செல்லர்ஸ் வந்து ரெகுலரா வந்து அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் பத்தின டீட்டெயில் ஏதாவது தெரியணும், ஏதாவது டவுட் இருக்கு, ஒரு ஃபிஷ் வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆயிட்டு எப்படி வந்து அத வந்து க்யூர் பண்றது, இல்ல வந்து வேற ஏதாவது வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷ பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்ம குரூப்ல கேட்டா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம குரூப்ல வந்து ஸ்கேம்ஸ்ங்கிறது ரொம்ப வந்து இடையில வந்து ரொம்ப அதிகம். நம்ம குரூப்னு இல்லாம பொதுவாவே ஸ்கேம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம். கம்மி இல்ல, அது டோட்டலாவே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அத பத்தி நம்ம தனியா பேசலாம். ஓகேவா? வேற வீடியோல பேசலாம். இந்த வீடியோல இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா? இதுல வந்து நம்ம கோல்டன் ஷ்ரிம்ப் விட போறோம். ஸோ, அத விடும்போது என்ன மாதிரி செட்டப் வைக்க போறேன் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலா சொல்லிருவேன். ஷ்ரிம்ப் வரும்போது நமக்கு வந்து அத வந்து இதுல வந்து இந்த இந்த இதுல டப்ல வந்து கீழ வந்து மண்ணு தான் அடிக்க போறேன். இதுலயுமே வந்து ஃபுல்லா மண் அடிச்சு பிளான் பண்ண தான் போறேன். இது ஒரு 5 டப் வாங்க போறதா நான் சொல்லியிருந்தேன். அந்த 5 டப்புக்குமே வந்து எந்த மாதிரி செட் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து ரெகுலரா நம்ம வந்து வீடியோஸ்ல நம்ம பார்த்துடலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராஷ் ஆன மாரி அது கொஞ்சம் மோசமா இருந்த இதுல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியர்ல ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த பிளான்ட்ட. பார்க்கலாம் அது எந்த மாரி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகேவா? அப்புறமேட்டு ஜாவா மாஸு. நான் அதே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி அளவுல வச்சிருந்தேன் குவான்டிட்டில. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. அழுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அத பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிளான் பத்தி நாலேட்ஜ் இல்லன்னு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஓகே, லைட்டிங் பார்த்துட்டோம். என்னென்ன பிளான்ட்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதுல வந்து நம்ம என்ன மாரி அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே. இதுக்கு நான் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றேனா இல்லையா? இல்ல பண்ணனா இல்லையா? ஆக்சுவலி பண்றேனா இல்லையான்னு கேட்டா பண்ணல. பண்ணனா இல்லையான்னு கேட்டா பண்ணுனேன் ஒரு டைம்ல. பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் யூஸ் பண்ண ஃபெர்டிலைசர். இது என்ன சொல்றது? ஃபுல்லாவே இருக்குங்க. ஒரு 3 வீக் தான் வந்து இத யூஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு 5 டிராப்ஸ் அவ்வளோதான் வந்து இதுலேருந்து போயிருக்கும். மொத்தமா வந்து ஒரு 15 டிராப்ஸ் போயிருக்கும். சரியா 3 வீக்குக்கு. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிட்ரிக்ஸ் ஸ்மைல் அக்வாட்டிக்ஸ். இது மேனுஃபேக்சர்ட் பை சென்னை முக்கியமா. ஓகேவா? டிஃபோக்கஸ். ஓகே. தெரியுதா? மேனுஃபேக்சர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பை அக்வாரியம் சயின்ஸ் கார்ப்பரேஷன் சென்னை 99. இது 275லாம் இல்ல. ரேட் கம்மி தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட்ல வந்து வித்துட்டுருக்காங்க. இது அங்கேருந்து வர ரேட் அப்படி இருக்கு. ஓகேவா? இது நான் வந்து இப்போ டோட்டலா யூஸ் பண்ணல. அது எதுக்காகன்னா, இதனால வந்து எனக்கு ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது பிளான்ட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்லங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும், இதனால வந்து எந்த ஒரு யூஸுமே இல்ல. சொல்லப்போனா இது வெறும் தண்ணியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இல்லன்னா வந்து இது டேட் முடிஞ்சிருச்சா? இல்ல என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு ஃபெர்டிலைசர் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலங்க. அ 210 2023ன்னு இருக்கு. இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் எதுவுமே இல்ல. பெருசா எந்த டீட்டெயிலுமே இல்ல. ஓகேவா? டோசேஜ் வந்து குடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. பட் வந்து
இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், இது வந்து ஷாப்பில் எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது ரிவ்யூ கிடையாது. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் இது வேஸ்ட்டு. வேறு ஏதாவது பிராண்டு உங்களுக்கு நல்லதா தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபெர்டிலைசரே இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து இது பண்ணது. எதுக்காகனா ஃபெர்டிலைசர் வச்சோம் அப்படின்னா வந்து ஓவராக வந்து நமக்கு செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெட் பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து அயன் எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா ரெட் ரொம்ப டார்க்காக வரும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கம்மியாக இருக்குது. அதுக்காக வந்து என்ன பண்ணணும், எது பண்ணலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இதுக்கப்புறமா தான் பிளாக்ஸு, வெப்சைட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோஸ் போடும்போது உங்கள் கூட சேர்ந்தே நானும் வந்து அதை வந்து கற்றுக்க தான் போகிறேன். ஓகேவா? ரெகுலராக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக போடுவேன். இதுலேயே வந்து ஸ்ட்ரிம்ப்பு தான் வந்து விட போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதுலேயும் ஸ்ட்ரிம்ப்பு தான், இதுலேயும் ஸ்ட்ரிம்ப்பு தான். இன்னும் போக 5 டேப்பும் வருது. 5 டப்லேயும் 5 வெரைட்டி ஸ்ட்ரிம்ப்பு. மொத்தம் வந்து 5 இங்கே 2 மொத்தம் 7 இருக்குது. 7 வெரைட்டி ஸ்ட்ரிம்ப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அது போக கப்பிக்கு வந்து 4 டேங்க் இருக்குது. அதுக்கு மேலே டேங்க் எடுப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. சரியா? ஏன்னா எனக்கு கப்பி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல பெருசாக வந்து இது இல்லை. ஏன்னா எனக்கு அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான். அது போக ஃப்ரோசன் ஆர்டிமியாஸ் வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் ஃப்ரோசன் ஆர்டிமியா வேணுங்கிறவங்க வந்து எனக்கு கீழே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் அந்த அண்ணனுக்கு நோபல் செல்வன் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மதுரையில் இருக்கிறவங்க டேரெக்டாக போய் எடுத்துக்கோங்க. ரொம்ப சீப் ரேட்டில் நல்ல எக்ஸாட்டிக் பிளான்ட் வரைக்கும், ரேர் பிளான்ட், எக்ஸாட்டிக் பிளான்ட் வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படின்ட்டா கூட அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஓகேவா? போக மாஸ்லேயே நம்மக்கிட்ட 3 மாஸ் இருக்குது. ஜாவா மாஸு, இது போக ஃபயர் மாஸ் தானே, ஃப்ளேம் மாஸ். ஆமாம், ஃப்ளேம் மாஸு, அப்புறம் பீக் மாஸ். இந்த மாதிரி 3 வெரைட்டி மாஸ் இருக்குது. ட்ரிம்ப் வந்து இந்த டேங்கில் நம்ம வந்து டைப் ட்ரிம்ப் வச்சிருக்கோம். அதையும் ஃபஸ்ட்டே சொல்லி ஓகே. ஓவரால் நம்ம இந்த டேங்கையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதுபோக வெளியே கொஞ்சம் டேங்க் இருக்குது. நம்ம ப்ரீடிங் டப், க்ரூமிங் செட் அது தனியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கன்டினியூஸ் வீடியோஸில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம போடுற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.